Hi students, good morning. இந்த வீடியோல நம்ம important formulas for MCQ பார்க்க போறோம். இதுல வந்து யூனிட் 1 partial differential equationsல இருக்கிற importantஆன definitions என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So first one partial differential equation ஓட definition. So இதோட definition பாருங்க. A PDE is one which involves partial derivatives. So partial derivatives இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு partial differential equation. அதுல order அப்படிங்கிறது என்ன அப்படின்னா order of the highest derivative occurring in it இருக்கலே அதுல highest derivative என்னவோ அதோட order தான் அந்த ஈக்குவேஷனோட ஆர்டரே. Then notations இதுல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. dou z by dou x அப்படின்னா p, dou z by dou y na q, dou square z by dou x square means r, dou square z by dou x dou y, or otherwise dou y dou x both are equal to s. Then last one dou square z by dou y square equal to t. Then next one இது ஒரு question mark typeல தான் இருக்கு. இதோட என்ன மீனிங் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாருங்க, what can you say about the order of PDE got by eliminating arbitrary functions? இப்போ நம்ம இதில் arbitrary functions கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை eliminate பண்ணும்போது நம்மளோட PDE எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆன்சர் என்னன்னா the elimination of one arbitrary function, ஒரே ஒரு arbitrary function eliminate பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற PDE ஓட ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்கும். இப்போ சப்போஸ் 2 arbitrary constants eliminate பண்ணோம்னா செகண்ட் ஆர்டர்ல இருக்கும். So automatically 3 arbitrary function means it will be of order 3. சரியா? அப்படியே continuous process-ஆ போயிட்டு இருக்கும். இப்போ PDE-க்கு வந்து 3 types of solutions இருக்கு. என்னென்னா complete integral, particular integral, general integral. இந்த integral இருக்கிற இடத்துல solution அப்படிங்கிற வேர்டால ரீப்ளேஸ் பண்ணியும் சொல்லலாம். Then இது ஒன்னொன்னுக்கும் என்னென்ன definition அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம. First one complete integral. Complete integral அப்படின்னா number of arbitrary constants number of independent variables சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து complete integral. just இந்த term மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். arbitrary constants independent variables ஈக்குவலா இருக்கணும். then அடுத்தது particular integral. A solution obtained by giving particular value to the arbitrary constant in a complete integral is called a PI. அதாவது இந்த complete integralல particular value கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து particular integral. அடுத்தது general integral. general integral definition பாருங்க. A solution of a PDE which contains the maximum possible number of arbitrary functions is called a general integral. Maximum possible number of arbitrary functions. So maximum possible number of arbitrary functions இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து general integral. Then particular Clairaut's form அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதாவது நீங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. is it equal to px plus qy plus f of p, q இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா கம்ப்ளீட் இன்டெக்ரல் எழுதிரலாம். நம்மளுக்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்னா p equal to a, q equal to b. இந்த சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரல் எழுதிரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் இன்டெக்ரலோட டெஃபினிஷன் என்ன இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாமா? number of arbitrary constants is equal to number of independent variables. சரியா? arbitrary constant இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன? p, q arbitrary constant. independent variables இங்க வந்து x, y. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? arbitrary constants to independent variables to. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து ஆன்சர் எழுத முடியும் கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு. இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த நம்பர் வர்ற மாதிரி செக் பண்ணி வேற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். சரியா? தென் அடுத்தது லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன். இதோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P ஸ்மால் p ப்ளஸ் கேபிட்டல் Q ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சப்சிடரி ஈக்குவேஷன், இதுக்கு சப்சிடரி ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுவோம்.
dx by p equal to dy by q equal to dz by r. இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் அப்படின்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அண்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இது ஒன்றுமே பர்டிகுலராக தனித்தனியாக 2 மார்க் கொஷனில் கேட்கலாம் மல்டிபிள் சாய்ஸில். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு வீடியோஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. சரியா? பிடிஇ ஆஃப் ஹையர் ஆர்டர். ஹையர் ஆர்டர் பிடிஇயில் 2 டைப் இருக்கும், ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க மேலே. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன டெஃபினிஷன், நான் ஹோமோஜீனியஸ்னால் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கும் சேம் ஆர்டராக இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ. இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ. சரியா? தென் அடுத்தது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். a0 d power n plus a1 dn minus 1 into d dash இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? ஈக்குவல் டு f of x, y. தென் இதில் இந்த LHS இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிக்கலாம், RHS f of x, y. சரியா? அடுத்தது இதோட இந்த டேர்மோட சொல்யூஷனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் இதோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இது பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா CF + PI ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அதர்வைஸ் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் அடுத்தது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு d ஈக்குவல் டு எம்னும் d டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். தென் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற ரூட்ஸ் 2 டைப்ஸ்லாம் இருக்கும். ஒன்று ரூட்ஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் சில ரூட்ஸ் சேமாக இருக்கலாம். அது ஒன்றுக்கும் தனித்தனியாக எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ரூட்ஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் n ரூட்ஸ் இருக்குது, ஒன்றுக்கும் நேம் கொடுத்துட்றோம், m1 m2 எக்ஸெட்ரா mn அப்படிங்கிற மாதிரி ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. pi1 of y plus m1x plus pi2 of y plus m2x plus etc. plus last term பார்த்தீங்கன்னா pin of y plus mnx. இதில் இருக்கிற இந்த பை டேர்ம்ஸ் எல்லாமே ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இதுவே ரூட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஆர் ரூட்ஸ் இருக்குது, இந்த ஆருக்குமே எல்லாமே சேம், இது வந்து ஈக்குவல் டு எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தென் இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. pi1 of y plus mx plus செகண்ட் டேர்ம் எழுதும்போது எக்ஸ் வரும், தேர்டு டேர்ம் எழுதும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். மொத்தம் ஆர் டேர்ம்ஸு, ஆர் டேர்ம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இல்லாததுனால லாஸ்ட் இங்கே டேர்முக்கு வந்து r-1 மட்டும்தான் வரும். பை ஆர் ஆஃப் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ். இதில் இந்த பை டேர்ம்ஸ் எல்லாமே ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து சிஎஃப்க்கு. தென் பிஐக்கு ஒன்று தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போது ஆர்ஹெச்எஸில் e பவர் ax ப்ளஸ் by இந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டி இருக்கிற இடத்துல ஏவும் டி டேஷ் இருக்கிற இடத்துல பியும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் கண்டிஷன் என்னென்னா, டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் கண்டிஷன். சப்போஸ் இது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு, இந்த இடம் 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். முன்னாடி ஒரு எக்ஸ் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். சரியா? இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம போட மாட்டோம். நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் மல்டிபிள் சாய்ஸில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கலாம். சரியா? தென்
எக்ஸ் பவர் ஆர் ஒய் பவர் எஸ் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை மேலே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த 1 minus x power minus 1 or otherwise 1 plus x power minus 1 இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா இதுக்கு ஆப்டாக இருக்குமோ அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை உள்ளே ஆப்ரேட் பண்ணுவோம். சரியா? தென் அடுத்தது sin of ax plus by or otherwise cos of ax plus by இருந்துச்சுன்னா சிம்பிளாக ரீப்ளேஸ்மெண்ட் தான். டி ஸ்கொயருக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர், டி டேஷ்க்கு மைனஸ் ஏபி, டி டேஷ் ஸ்கொயருக்கு மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். அதுவே ரெண்டு ஃபங்க்ஷன் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்க்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு டி இருக்கிற இடத்துல டி ப்ளஸ் ஏ, டி டேஷ் இருக்கிற இடத்துல டி டேஷ் ப்ளஸ் பி ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். தென் இந்த பை டேர்ம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்குவோம். அதுவே சைன் ஏஎக்ஸ் சைன் by or otherwise cos ax cos by இதில் எந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாலும் ஒரே மாதிரி தான். டி ஸ்கொயரை மைனஸ் ஏ ஸ்கொயராலையும் டி டேஷ் ஸ்கொயரை மைனஸ் பி ஸ்கொயராலையும் ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். தென் அடுத்தது நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஏற்கனவே டெஃபனிஷன் பார்த்துட்டோம். அதே தான், நான் ஹோமோஜீனியஸாக இல்லை அப்படின்னா நான் ஹோமோஜீனியஸ், அதுக்கு இந்த ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. இதோட சொல்யூஷனும் சிஎஃப் ப்ளஸ் பிஐ தான். தென் இந்த டைப் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா அது ரொம்பவே டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.